முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் பணியாற்றி வரும் யானை பாகன்களுக்காக கட்டப்பட்டுள்ள 44 வீடுகளை கொண்ட மாவூத் கிராமத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு நேற்று மாலை வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடி உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து முகாமில் மரக்கன்று நடவு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் யானை பாகன்கள் மற்றும் காவடிகள் என மொத்தம் 44 பேருக்கு 5.06 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து வனத்துறையினருக்கு 2,65,00,000 மதிப்பிலான 32 வாகனங்களை பயன்பாட்டிற்கு வழங்கியும் கொடியசைத்தும் முதல்வர் துவக்கி வைத்தார். மேலும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் மின்சாரம் தாக்கி வனவிலங்குகள் உயிரிழப்பதை தவிர்க்க தொரப்பப்பள்ளியில் இருந்து தெப்பக்காடு வரை 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கேபிள் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் இடம்பெற்ற ரகு பொம்மி உள்பட 27 வளர்ப்பு யானைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கரும்புகள் வழங்கி முகாமினை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த யானை பாகன்களான பொம்மன் வெள்ளி ஆகியோரை சந்தித்து பரிசு பெட்டகம் வழங்கி சிறிது நேரம் கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு, மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.